இந்த 28 நட்சத்திரங்கள், 28 அணி, மாவட்டத்தில் நியமனம் கூட ஒரு முக்கியமான நாள்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தான் கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த கணக்குகளை பார்த்துட்டே இருக்கும். விஜய் தொடர்ந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனைப்படி இந்த இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த கட்சியினுடைய கொடி, அந்த கொடியில பார்த்தீங்கன்னா 2 யானைகள் இருக்கிறது, இந்த வாகை மலர் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிகளுடைய அந்த கொடிகளுக்கான தன்மைக்கு மாறாக இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன அதுல இருக்கிற நட்சத்திரங்கள், அதுல சில நட்சத்திரங்கள் வேற கலர்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒரு ஜோசியக்காரர் இவருக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இதெல்லாம் நடக்குதோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கட்சி தொடக்கம் அடையும் போதே அந்த கட்சியினுடைய அந்த மாநாட்டில் தான் அந்த கட்சியினுடைய கொடிகளே அறிமுகப்படுத்தப்படும், கட்சியினுடைய பெயரையும் அப்பதான் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளில் அறிவிச்சதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னால இந்த ஆர்வடம் ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பெரியாரை நீங்க கொள்கை தலைவரை முன்னிறுத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் இது போன்ற ஒரு மூட நம்பிக்கைகளும் நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய முரண்பாடு.